அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓடிஜி சப்போர்ட் நம்ம மொபைல் பண்ணுமா? இப்போ நிறைய பேர் பென்ட்ரைவ் 2-in-1 பர்பஸாக வாங்குறாங்க. கம்ப்யூட்டர்லேயும் லேப்டாப்லேயும் கனெக்ட் பண்ணிக்கக்கூடியதாகவும் ப்ளஸ் மொபைல்லையும் அந்த சார்ஜ் போடுற போர்ட்லேயே கனெக்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி வாங்குறாங்க. ஸோ அதுதான் ஓடிஜி டைப்பு பென்ட்ரைவ், அல்லது ஒரு பென்ட்ரைவை வாங்கிட்டு அதுக்கு ஓடிஜி கேபிள் வாங்கி அதை மொபைல் கூட கனெக்ட் பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட் டைம் ஓடிஜி பென்ட்ரைவை உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது நிறைய பேருக்கு அந்த பென்ட்ரைவ் காமிக்காது. ஸோ அதை எப்படி பார்க்குறது, அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறது, அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் ஒரு ஓடிஜி பென்ட்ரைவ் 32 GB பென்ட்ரைவே இதில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஃபைல் மேனேஜரில் போயிட்டு நான் உள்ளே போயிட்டு பார்க்குறேன். பார்த்தா எனக்கு அந்த பென்ட்ரைவ் காமிக்கலை. ஃபோன் ஸ்டோரேஜோ கீழே எஸ்டி கார்டு, நான் ஃபோனுக்குள்ளே போட்டிருக்கிற எஸ்டி கார்டு தான் காமிக்குது. அந்த ஆப்ஷன் எனக்கு காமிக்கலை. 32 GB பென்ட்ரைவ் எனக்கு காமிக்கலை. ஸோ இப்படி இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் பண்ண தேவையில்ல, சிம்பிள். நீங்கள் ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ்குள்ளே போயிடணும். செட்டிங்ஸ் மேலேருந்து ஒரு லேயர் எழுத்திங்கனாலே அங்கே செட்டிங்ஸ் பட்டன் சாவி மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்கள் செட்டிங்ஸ் பட்டன் இதோ இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டில் இந்த கிளாக்குக்கு பக்கத்தில். அதை நீங்கள் தொட்டிங்கனாலே போதும். தொட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சில பேருக்கு மேலேயே ஓடிஜி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அவைலபிள் இருக்கும். ஒரு சில பேருக்கு அடிஷ்னல் செட்டிங்ஸ் போனீங்கன்னா அங்கே இருக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு ஓடிஜி கனெக்ஷன் இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். அதை நான் தொட்டு ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ ஆன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு எங்கே வேணாலும் நம்மளுக்கு அந்த ஓடிஜி சப்போர்ட் கிடச்சிரும். இப்போ போயிட்டு நான் ஃபைல் மேனேஜரில் பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஓடிஜின்னு சொல்லிட்டு அந்த 30 GB பென்ட்ரைவ் காமிக்குது பாருங்கள், தேர்ட் ஆப்ஷனில். ஸோ இப்போ நான் மொபைலில் இருக்கிறத எப்படி இந்த ஓடிஜி பென்ட்ரைவுக்கு அனுப்புறது அப்படின்னும் காமிக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு நான் ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஸ்குள்ளே போகிறேன். இப்போ கேமராவிலேருந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். உதாரணத்துக்கு இந்த ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கிட்டு அப்படியே பின்னாடி வரேன். பின்னாடி இந்த ஓடிஜியை தொடுறேன். ஓடிஜிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலான்னா, நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியும் போடலாம். நியூ ஃபோல்டருன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால், இல்லை வெறும் பேஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா நான் செலக்ட் பண்ண ஃபோட்டோ எனக்கு வந்துடும். இதை வந்துடுச்சு பாருங்கள். நீங்கள் ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணியும் பார்க்கலாங்க. ஓகேங்களா? ஸோ இது போல் தான் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட்டு பண்ணலாம். இதில் இந்த ஓடிஜி ஆப்ஷனை நீங்கள் பென்ட்ரைவ் போடும்போது அவைலபிள் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் போடணும். இப்போ வர நியூ வெர்ஷன், லாஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸ்லேருந்து வர நியூ வெர்ஷன் எல்லாத்துலேயுமே ஓடிஜி சப்போர்ட் மேக்ஸிமம் இருக்குது. இல்லைனாலும் உங்கள் ஃபோனோட வெர்ஷனுக்கு ஓடிஜி சப்போர்ட் பண்ணுமா பண்ணாதா அப்படின்றத நீங்கள் நெட்டில் அடிச்சிங்கனாலும் தெரியும். அதுக்கு உங்கள் ஃபோனோட வெர்ஷன் தெரியணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், செட்டிங்ஸில் அபவுட் அப்படின்ற ஆப்ஷன் போனீங்கன்னா, இங்கே பாருங்கள், அபவுட் ஃபோன் அப்படின்ற ஆப்ஷன் போனீங்கன்னா அதில் உங்களுடைய மாடல் இருக்கும். இது என்னுடைய மாடலில் பார்த்தீங்கன்னா CPH1881 ஓப்போ மொபைல் ஃபோன் 9 வெர்ஷன் இருக்குது. இதை போட்டிங்கனாலே உங்களுக்கு ஓடிஜி சப்போர்ட்டாக இல்லையான்னு நெட்லேயும் காமிச்சிடும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் நேயர்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அன்டில் திஸ் இஸ் ராம்ஜி. டேக் கேர். பை பை.